அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திருமதி ஜே விதுஷா. நான் திதி இலந்தைக்குளம் முஸ்லிம் வித்தியாலயத்தில் தரம் 2 கல்வி கற்பித்து வருகிறேன். தற்பொழுது தரம் 2க்கான வினாத்தாளை பார்ப்போம். எப்போதும் வினாத்தாள்களை எடுத்தவுடன் கேள்விகளையும் விடைகளையும் நன்றாக வாசித்து அதன் பின்பு சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். அதன்படி முதலாவது வினாவில் நுழைவோம். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. உங்களுக்கு கேள்வி விளங்கலைன்னா 1-2 தரம் வாசிக்கலாம். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. படங்களை பார்க்கலாம். ஒரு வண்ணாத்தி பூச்சி, இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன, ஒரு வண்ணாத்தி பூச்சியின் அமைப்பு தந்திருக்குது. அதுல ஒரு விறகு இது தரப்படவில்லை. அப்ப இதுக்கு பொருத்தமா எது வரணும்? முதலாவது விடையா, இரண்டாவது விடையா, மூன்றாவது விடையா? பார்ப்போம். இப்படி இந்த இரண்டும் சரியாக இருக்குது. இதுக்கு ஏற்ப இந்த பகுதியில் வர வேண்டிய விடைதான் சரியாக வர வேண்டும். அப்ப இதற்குரிய சரியான விடை மூன்றாவது. சரியா? அடுத்த வினாவில் நுழைவோம். இதுலயும் ஒரு பூரணப்படுத்தப்படாத ஒரு படம் தந்திருக்கிறார்கள். இத எப்படி பூரணப்படுத்தணும் பார்க்கலாம். முதலாவது விடையை பொருத்தினால் வருமா, இரண்டாவது பொருத்தினால் வருமா, மூன்றாவதை பொருத்தினால் வருமா? பார்க்கலாம். இது இந்த முக்கோணம், முனையில் உள்ள முக்கோணம் இரண்டும் கருப்பு நிறமாக இருக்கிறது. இது நீல நிறமாக இருக்கிறது. அப்ப இங்கால வர வேண்டியது நீல நிறமாக தான் இருக்க வேண்டும். அத்துடன் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இதுல பாருங்க, கருப்பு நிறம் தீட்டப்பட்டுள்ள புள்ளி இருக்கு. இதுல நிறம் தீட்டப்படாத வட்டம் இருக்குது, புள்ளியோ வட்டம். இதுல நிறம் தீட்டப்பட்ட வட்டம் இருக்குது. அப்ப அடுத்ததாக இருக்கிற போகுது மூன்றாவது என்பது சரியான விடை. சரியா? அடுத்த வினா. ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. வடிவா பாருங்கோ, ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. படங்களை பார்ப்போம். 6 படத்தொகுதி தரப்பட்டிருக்கிறது. பாருங்க, வடிவா பாருங்க, 6 படத்தொகுதி தரப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்ப்போம். மரக்கறிகளும் ஒரு பழமும் இருக்கு. முதலாவது படத்துல மரக்கறிகளோட ஒரு பழம் இருக்கு. அப்ப இது சரியானது பார்ப்போம். அடுத்தது பூக்கள் இருக்குது, தனிய பூக்கள் மாத்திரம் இருக்கு. அடுத்தது பாருங்க, பழங்களோட ஒரு மரக்கறி இருக்குது. கத்திரிக்காய் இருக்குது, பழங்களோட கத்திரிக்காய் என்ற ஒரு மரக்கறி இருக்குது. அடுத்த படங்களை பாருங்க. அடுத்த படத்தை பாருங்க, ஒரு வேறுபட்ட பறவையும் இன்னும் மற்ற ரெண்டும், இது 2 முறையும் மாறி. இந்த பறவை வேறுபட்டது, இது 2 முறையும் மாறி. அப்ப இதுக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்குது. இத பாருங்க, இது பறவை, இது சிங்கம். இது பறவை, இது சிங்கம். அடுத்து பாருங்க, இது பாம்பு, இது பறவை. அப்ப எது சரியான பாருங்க? முதல்ல எது பாருங்க, மரக்கறியோட ஒரு பழம் இருக்கு, பூக்கள் தனியே இருக்கு, மரக்கறியோட பழங்கள் இருக்கு. இது வேறுபட்ட பறவைகள். இது பறவையோட சிங்கம் இருக்குது, இது பாம்போட பறவை இருக்கு. அப்ப சரியான விடை எது? இரண்டாவது என்பது சரியான விடை. இது பூக்கள் மட்டும்தான் இருக்கு. சரியா? அடுத்த வினா. வித்தியாசமான உருவின் கீழ் கோடிடுக. வித்தியாசமான உருவின் கீழ் கோடிடுக. விடைகளை பார்க்கலாம். இதுல என்ன தரப்பட்டிருக்கிறது? 3 மாம்பழம் தந்திருக்கிறாங்க. சரிதானே? 3 மாம்பழம். ஆனா இதுல ஒன்று வித்தியாசமா. 3 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்ப பார்ப்போம். உங்களுக்கு இப்படி பழங்கள் ஷேப்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா காம்புகளை பாருங்க. காம்பு இந்த பக்கம் நோக்கி இருக்குதுன்றத பாருங்க. இது ரெண்டும் இந்த பக்கம் நோக்கி இருக்குது. அது மட்டும், இந்த மூன்றாவது படம் மட்டும் வித்தியாசமா இருக்குது. என்ன? அப்ப பாருங்க, இது சரியான விடை. மூன்றாவது என்பது சரியான விடை. அடுத்த வினா. வித்தியாசமான உருவின் கீழ் கோடிடுக. இதுல பார்ப்போம். அங்க மாம்பழம் தந்த மாதிரி இங்க தேநீர் கோப்பைகள் தந்திருக்கிறாங்க. இத பாருங்க, மூட்டையும் பாருங்க, 3 படத்தையும் நன்றாக பாருங்க.
இரண்டாவது. முதலாவது படமும் இரண்டாவது படமும் ஒரே மாதிரி இருக்குது. வித்தியாசம் உள்ளது தானே உங்களுக்கு பார்க்க. இந்த படம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. சரியா? ரைட். அடுத்த வினா, இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து கோடு வரைக. கேள்வியை வடிவா வாசிங்கோ. இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து கோடு வரைக. சரியா? ரைட். முதலாவது வினாவை பார்ப்போம். குயில் பறவை எனின் புலி இடைவெளியில் வர வேண்டிய சொல் எதுன்னு பார்க்க வேண்டும். கேள்வி என்ன வாசிங்கோ. குயில் பறவை எனின் புலி. சரி, அப்ப விடைகளை பார்ப்போம். முதலாவது பறவை, இரண்டாவது விடை மிருகம், மூன்றாவது விடை ஊர்வன. கேள்வி திரும்ப வாசிங்கோ. குயில் பறவை எனின் புலி எது? மிருகம் என்பது சரியான விடை. அடுத்ததுனா, கத்தரி செடி எனின் பாகல் இடைவெளி. கத்தரி செடி எனின் பாகல். பாப்போம் விடைகளை பார்ப்போம். முதலாவது செடி, அடுத்தது மரம், மூன்றாவது கொடி. கத்தரி செடி எனின் பாகல் கொடி என்பது சரியான விடை. மூன்றாவது கொடி என்பது சரியான விடை. அடுத்த வினா, பொருத்தமான குறியீடுகளை இனம் கண்டு அதன் கீழ் கோடிடுக. கேள்வி திரும்ப வாசிங்க. பொருத்தமான குறியீடுகளை இனம் கண்டு அதன் கீழ் கோடிடுக. விடைகளை பார்க்க. முதலாவது ஒலி எழுப்பத்தடை. ஒலி எழுப்பத்தடை என்பதற்கு பொருத்தமான விடை எதென்று பார்க்கணும். அதற்கு முதலாவது மூன்று விடைகளையும் நன்றாக அவதானிக்க வேண்டும். முதலாவது சரியான பார்ப்போம். க்ளோஸ்ட் என்று இருக்குது. இது சரியா? இல்ல. அடுத்தது பாருங்க, ஒரு ஹார்ன் மேனிங் என்று போட்டு தடை என்று போட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, பி என்று போட்டு கிராஸ் பண்ணி இருக்குது. அப்ப இது என்ன? வீதி மூடப்பட்டுள்ளது. ஒலி எழுப்ப தடை. இது நோ பார்க்கிங். சரி, அப்ப இதுக்கு சரியான விடை என்ன? கேள்வியில் பாருங்க, ஒலி எழுப்ப தடை. அப்ப இது சரியான விடை. இரண்டாவது. இரண்டாவது என்பது சரியான விடை. அடுத்த வினா, இடதுபுறம். இடதுபுறம். உங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் தெரியும் தானே? சரி, உங்களுக்கு சந்தேகம்னா உங்க கைகளை உயர்த்தி பார்த்து கொள்ளுங்க. இது வலது கை, எது இடது கை என்று பார்ப்பது மூலமாக இடதுபுறம் எது வலதுபுறம் என்றதை அவதானிக்கலாம். பார்க்கலாம். முதலாவது படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம். உங்களோட வலது கை எது? இது. அப்ப கையை நீட்டி பாருங்க. அம்புக்குறியை நீட்டி பாருங்க. அம்புக்குறிய பார்த்து கையை நீட்டி பாருங்க. இடதுபுறம் என்பதற்கு சரியான விடை மூன்றாவது. சரியா? அடுத்ததுனா, பொருத்தமான விடையின் கீழ் கோடு வரைக. பொருத்தமான விடையின் கீழ் கோடு வரைக. மருத்துவ குணமுள்ள கீரை. மருத்துவ குணமுள்ள கீரை. எது மருத்துவ குணமுள்ள கீரை என்று பார்ப்போம். மூன்று விடைகளையும் பார்ப்போம். முதலாவது அரைக்கீரை, இரண்டாவது முளைக்கீரை, மூன்றாவது பசளைக்கீரை. அப்ப கேள்வியில வாசிங்கோ. மருத்துவ குணமுள்ள கீரை எது? அரைக்கீரை. சரியா? அடுத்த வினா, கண்களாலும் காதுகளாலும் தகவல் பெற உதவுவது. கண்களாலும் காதுகளாலும் தகவல் பெற உதவுவது. விடைகளை பார்ப்போம். முதலாவது விடை என்ன? வானொலி. அடுத்த விடை தொலைக்காட்சி. மூன்றாவது விடை பத்திரிகை. சரியா? அப்ப கேள்வியை வடிவ வாசிங்கோ. கண்களாலும் காதுகளாலும் தகவல் பெற உதவுவது. வானொலி ரெண்டாலையும் பெற உதவுமா? காதால மட்டும்தான் கேட்க முடியும். பத்திரிகை பாருங்க. பத்திரிகை என்ன செய்யலாம்? கண்ணால மட்டும்தான் பார்க்கலாம். சரியா? அப்ப தொலைக்காட்சி மட்டும்தான் என்ன செய்யலாம்? கண்களாலையும் பார்த்து காதுகளாலையும் ஒலிய கேட்கலாம். அப்ப இதுக்குரிய சரியான விடை தொலைக்காட்சி என்பதே. சரி, அடுத்த வினா, இரவில் ஒளி தருவது. இரவுல யார் ஒளி தருவார்னு நீங்க படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. அப்ப விடைகளை பார்ப்போம். ஞாயிறு, கதிரவன், சந்திரன். இரவில் ஒளி தருவது எது? ஞாயிறா, கதிரவனா, சந்திரனா? சந்திரன் என்பது சரியான விடை. அடுத்த வினா, ஒரு பென்சில் தந்திருக்கிறாங்க. அதை தீக்குச்சியால
அப்படி ஏற்கனவே நாங்க அளந்திருக்கிறோம். பென்சில் அளவை தீக்குச்சிகளால் எண்ணி போட்டிருக்கிறோம். பாப்போம். பென்சிலின் நீளம் எத்தனை தீக்குச்சிகள் என்பதுதான் வினா. பென்சிலின் நீளம் எத்தனை தீக்குச்சிகள்? அப்ப பாப்போம். ஒரு பென்சில் தரப்பட்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு தீக்குச்சியா வச்சு எண்ணி அதை பார்க்கணும். 1 2 3 4 5 6. எத்தனை தீக்குச்சிகள்? 1 2 3 4 5 6. அப்ப விடைகளை பார்க்கலாம். முதலாவது விடை 5 என்று தந்திருக்கிறாங்க. இரண்டாவது விடை 6, மூன்றாவது விடை 7. அப்ப இதுக்கு பொருத்தமான விடை என்ன? இரண்டாவது 6 என்பதே சரியான விடை. சரியா? ரைட். அடுத்த வினா. இதுல பாருங்க, ஒரு பெட்டியில 3 மனிதர்களோட படம் தந்திருக்கிறாங்க. விளங்குதா? A B C என்று காட்டியிருக்கிறாங்க. கேள்வியை பார்ப்போம். இம்மூவர்களில் உயரமானவர் யார்? ஒரு படம் தந்திருக்கிறாங்க. 3 மனிதர்களோட படம் தந்திருக்கிறாங்க. A B C என்று போட்டிருக்கிறாங்க. கேள்வி, இம்மூவர்களில் உயரமானவர் யார்? சரியா? பார்ப்போம். A B C. இதுல யார் உயரமானவர்? பார்ப்போம். C என்று முதலாவது விடை C, இரண்டாவது விடை A, மூன்றாவது விடை B. இதுல உயரமானவர் யார்? C. முதலாவது C என்றது சரியான விடை. அடுத்த வினா. 20 தொடக்கம் 25 எழுதும் போது 2 எத்தனை தடவைகள் வரும்? திரும்ப பாருங்க கேள்விய. 20 தொடக்கம் 25 எழுதும் போது 2 எத்தனை தடவைகள் வரும்? இது என்ன செய்யலாம்? நான் ஒரு வர்க்கா ஷீட் எழுதி பார்க்கலாம். 20 ல இருந்து 25 வரைக்கும் 20, 21, 22, 23, 24, 25 என்று எழுதி பார்க்கலாம். அப்ப பார்ப்போம். எழுதி பார்ப்போம். 20, 21, 22, 23, 24, 25. அப்ப இப்ப என்ன செய்யலாம்? நம்பர்களை எழுதிட்டு அடுத்தது என்ன செய்ய போறோம்? இதுல இருக்க ரெண்டுகளை ஒவ்வொன்றா எண்ணலாம். எண்ணினா எங்களுக்கு விட வரும். சரிப்பா? விட வருதான்னு 1 2 3 4 5 6 7. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. விடைகளை பார்ப்போம். விட சரியா இருக்குதான்னு பார்ப்போம். முதலாவது விடை தந்திருக்கிறாங்க 6, இரண்டாவது விடை 7, மூன்றாவது விடை 8. அப்ப எத்தனை எண்ணினாங்க? 7 என்று எண்ணினாங்க. என்ன? அப்ப இரண்டாவது 7 என்பது சரியான விடை. சரியா? அடுத்த வினா. 39க்கு அடுத்து வரும் எண் யாது? கேள்வியை திரும்ப வாசிங்க. 39க்கு அடுத்து வரும் எண் யாது? இது சும்மா அடுத்த எண்ணாமலை எழுதி பார்க்காமலே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நம்பர் தெரியும் தானே? 39 40. 39க்கு அடுத்து வரும் எண் யாது? 40. விடை இருக்குதான்னு பார்க்கலாம். இதுல நா இட் பது. இரண்டாவது விடை நா பது. மூன்றாவது விடை 38. இதுல எது சரியா இருக்கு பாருங்க. நா இட் பது 40 சரியா? 40 சரியா? அல்லது 38 சரியா? நா இட் பது 40 என்பது சரியான விடை. அடுத்த வினா. 12 சக 5க்கு சமனான விடை யாது? இலக்கங்களை தெளிவா பாருங்க. 12 சக 5க்கு சமனான விடை யாது? என்ன செய்வீங்க? ஒன்று எழுதி கூட்டி பார்க்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? பெரிய இலக்கத்தை மேல வச்சுக்கொண்டு சின்ன இலக்கத்தை கையில் எடுத்தாலும் பண்ணி கூட்டலாம். சரியா? அப்ப 12 சக 5க்கு சமனான விடை யாது? முதலாவது 17, இரண்டாவது 16, மூன்றாவது 15. 17 என்பது சரியான விடை. அடுத்ததுனா 49இல் உள்ள ஒன்றுக்கள் எத்தனை? ஒன்றுக்கள் 10கள் நாங்க படிச்சது ஞாபகம் இருக்கு தானே? அதுல 49இல் உள்ள ஒன்றுக்கள் எத்தனை? முதலாவது விடை 4, இரண்டாவது விடை
பூஜ்ஜியம். மூன்றாவது விடை 9. 49 உள்ள ஒன்றுகள் எத்தனை? 9. இந்த 9 தானே ஒன்றுகள். இது 4 என்பது 10கள் தானே. சரியா? ரைட். அடுத்த வினா ஒரு படம் தந்திருக்கிறாங்க. இவ்வுருவில் சதுரங்களின் எண்ணிக்கை. இவ்வுருவில் சதுரங்களின் எண்ணிக்கை. இதுல எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாகம் 1 2 3 4 5. நான் என்ன செய்வான்? சில நேரம் பிள்ளை விட்டுருவோம். 1 2 3 4 சதுரம் தானே இருக்குதுன்னுட்டு வழி போட்டு படியா விட்டுருவோம். வடிவா பார்க்க மேலே ஒரு சதுரம் இருக்குதானே, வழியால பெரிய ஒரு சதுரம் இருக்கு, உள்ளுக்க 4 சின்ன சின்ன சதுரங்கள் இருக்கு. சரியா? அப்ப விடைகளை பார்க்கலாம். 5 4 6. எத்தனை சதுரம் இருக்கு? நீங்க 1 2 3 4 5 சதுரம் இருக்குன்ற நீங்க. அப்ப இதுக்கு சரியான விடை 5 என்பதே. சரியா? அடுத்த வினா பாருங்க. ஒரு குருவி அல்லது பறவை என்ற படத்தை தந்திருக்கிறாங்க. இவ்வுருவில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை யாது? பாருங்க, வட்டம் தான் கற்றுக்கிறாங்க, சதுரம் கற்கல, முக்கோணம் கற்கல. சரியா? இவ்வுருவில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கா 1 2 3. எத்தனை வட்டம் இருக்குதாம்? 3 வட்டங்கள் இருக்குதாம். பாப்போம், விடைகளை பார்க்க இருக்குதாண்டு. 4 5 3. இதுக்கு பொருத்தமான விடை என்ன? 3 என்பதே சரியான விடை. அடுத்த வினா, இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? திரும்ப கேள்வியை வாசிங்க. இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? விடுகதைகள் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதானே? அந்த விடுகதைக்குள்ள ஒன்றுதான் இதுவும் ஒன்று. சரியா? விடைகளை பார்க்கலாம். மீன், ரோஜாப்பூ, கடிகாரம். கேள்வி திரும்ப வாசிக்குமா? இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? என்ன? கடிகாரம். மூன்றாவது கடிகாரம் என்பது சரியான விடை. அடுத்த வினா, காட்சியை காண கண்கள், ஒலியை கேட்க என்னன்னு பார்ப்போம். வாசிங்க. காட்சியை காண கண்கள். காட்சி எங்களை பார்க்கறதுக்கு எது உதவுதா? கண்கள் உதவுதா. அப்ப ஒலியை கேட்க எது உதவுதுன்னு பார்ப்போம். விடைகளை பார்க்கலாம். முதலாவது வாய் உதவுதா, கை உதவுதா, காது உதவுதா? எது? இத காதுன்னு சொல்லலாம், செவி என்றும் சொல்லலாம். சரி, கேள்வி நம்ம வாசிப்போம். காட்சியை காண கண்கள், ஒலியை கேட்க காதுகள் என்பது சரியான விடை. அடுத்த வினா, சமைப்பதற்கு முன் கீரையை கழுவ உதவும் நீர். நாங்க கீரை சமைக்கிறோம் தானே, அப்ப அதுக்கு கீரையை சமைக்க முன்னுக்கு கழுவுவோம் கீரையை. அதை எந்த நீரால் கழுவ வேண்டும் என்று தான் கேட்டுக்கிறாங்க. சமைப்பதற்கு முன் கீரையை கழுவ உதவும் நீர். விடைகளை பார்ப்போம். முதலாவது வெந்நீர், இரண்டாவது உப்பு நீர், மூன்றாவது குளிர் நீர். உங்களுக்கு வெந்நீர் என்ன தெரியுதானே? சுடுதண்ணீர்னு சொல்லுவோம். நாங்க பேச்சுவார்த்தையில சுடுதண்ணீர்னு சொல்லுவோம் வெந்நீர். உப்பு நீர் தெரியுதானே? உப்பு தண்ணீர்னு சொல்லுவோம். மூன்றாவது குளிர் நீர். நீங்க ஐஸ் தண்ணி குடிப்பீங்க தானே, அதுதான் குளிர் நீர். சரியா? அப்ப சமைப்பதற்கு முன் கீரையை கழுவ உதவும் நீர் உப்பு நீர். ஏன் உப்பு நீரால கழுவணும்? உப்பு நீரால கழுவினா தான் அதில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும். சரியா? அடுத்ததுன்னா, அகத்தின் டேஷ் முகத்தில் தெரியும். அகத்தின் டேஷ் முகத்தில் தெரியும். இந்த டேஷ் இடைவெளியில வர வேண்டிய விடை எதுன்னு பார்க்க. முதலாவது அழகு, இரண்டாவது அழகு, மூன்றாவது அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். விடை சரியான பார்ப்போம். சரி, முதலாவது அழகு என்பது சரியான விடை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சரி, அடுத்ததுன்னா, நங்கி தங்கை என்பது போல். நங்கி தங்கை என்பது போல் மல்லி. இடைவெளி. நங்கினா தங்கையா, சிங்களத்துல படிச்சிருக்கோம் தானே. நங்கினா தங்கை என்பது போல மல்லி. விடைகளை பார்ப்போம்.
முதலாவது அப்பா, இரண்டாவது அக்கா, மூன்றாவது தம்பி. கேள்வியை திரும்ப வாசிங்க. நங்கி தங்கை என்பது போல் மல்லி தம்பி என்பது சரியான விடை. அடுத்ததுனா ஒரு படம் வந்திருக்காங்க பாருங்க. இது என்ன படம் தெரியுதானே? கிளி. சிங்களத்தில் கூறும் முறை. கிளிய சிங்களத்தில் என்னன்னு சொல்றதுன்னு கேட்டிருக்கிறாங்க. விடைகளை பார்ப்போம். கபுட்டா, இரண்டாவது விடை கிரவா, மூன்றாவது விடை பல்லா. மூன்று விடைகளையும் பார்ப்போம். கபுட்டா என்ன? காகம். அப்ப இதுக்கு வருமா? இல்லை. பல்லான்றது என்ன? நாய். இதற்கு பொருத்தமான விடையா? இல்லை. கிரவான்றது என்ன? கிளி. இதுக்கு பொருத்தமான விடைதானே? அப்ப இது சிங்களத்தில் கூறும் முறை எது? கிரவா. சரியா? அடுத்ததுனா மிளகாய் உரைக்கும் என்பது போல நெல்லிக்காய். மிளகாய் உரைக்கும் என்பது போல் நெல்லிக்காய் என்ன செய்யுமா? நெல்லிக்காய் விடைகளை பார்ப்போம். புளிக்கும், இனிக்கும், துவர்க்கும். மிளகாய் உரைக்கும் என்பது போல் நெல்லிக்காய் புளிக்கும். இனிக்கும் என்ன இனிக்கும்? டாஃபி இனிக்கும். இனிப்பான பொருட்கள் சீனி, சர்க்கரை அப்படியார்கள் இனிக்கும். துவர்க்கும் எது துவர்க்கும்? பாக்கு துவர்க்கும். அப்ப அதுக்கு பொருத்தமான விடை இது. மிளகாய் உரைக்கும் என்பது போல் நெல்லிக்காய் புளிக்கும். சரியா? அடுத்த வினா. மரத்திற்கு மரம் தாவும் பிராணி. கேள்வி திரும்ப வாசிங்கோ. மரத்திற்கு மரம் தாவும் பிராணி. விடைகளை பார்ப்போம். குரங்கு, நாய், பூனை. கேள்வி திரும்ப வாசிங்க. மரத்திற்கு மரம் தாவும் பிராணி. எது மரத்துக்கு மரம் தாவுறது? நாய் தாவுமா? பூனை தாவுமா? இல்ல. அப்ப குரங்கு தான் தாவும். அப்ப மரத்திற்கு மரம் தாவும் பிராணி எது? குரங்கு. அடுத்ததுனா பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் பிராணி யாது? கேள்வியை திரும்ப வாசிங்க தெளிவா. பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் பிராணி யாது? விடைகளை வாசித்து பார்ப்போம். யானை, சிங்கம், ஒட்டகம். பாலைவன கப்பல். முதல்ல பாலைவனத்துல வாழ்ற மிருகம் எது? முதலாவது ஒரு விடையா பார்ப்போம். யானை எங்க வாழுது? காட்டுல வாழுது. சிங்கம் எங்க வாழுது? காட்டுல வாழுது. ஒட்டகம் எங்க வாழுது? அதுதான் பாலைவனத்துல வாழுது. அப்ப பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் பிராணியாது? மூன்றாவது விடை ஒட்டகம் என்பது சரியான விடை. சரி மாணவர்களே, 20 வினாக்களும் அதற்கான சரியான விடைகளும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.